ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பித்தளைப்பட்டியில் வந்து கொடகனாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. நிறைய பேர் வீடியோலலாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஆற்றை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு ஆறு தான், வேறு ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சா அந்த ஆற்றுல தண்ணி வந்தால் அந்த ஆற்றுல அந்த தண்ணி வந்து நிரம்பி கீழே வழியும். ஒரு நார்மலான ஒரு ஆறு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் 6 கிலோமீட்டர் தாங்க, 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து குட்டியப்பட்டி, பித்தளைப்பட்டி, அப்படியே பித்தளைப்பட்டிக்கு உள்ளே வந்தீங்கன்னா அந்திராங்கோட்டை. அந்த அந்திராங்கோட்டை பக்கத்தில் தான் ஆறு இருக்குது. அந்திரோட போத்தவல பித்தளைப்பட்டி அதுக்கு முன்னாடியே, அந்திராங்கோட்டைக்கு முன்னாடியே இந்த ஆறு. இப்போ அந்த ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது மழை பெஞ்சா மட்டும் தான் தண்ணி வரும், மற்றபடி தண்ணிலாம் இங்கே இருக்காது. மழை பெஞ்சா தண்ணி வந்து ஆத்தூர் டேம்லாம் நம்பி இங்கிட்டு மறுகால் வரும், அந்த தண்ணி இங்கே வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சிறு சிறு குறு ஆறுகள்லாம் சேர்ந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகி வரதுனால இங்கே நீர்வீழ்ச்சி மாதிரி சூப்பராக இருக்குங்க. கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில்வர் ஃபால்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இங்கே ஒரு சில்வர் ஃபால்ஸ் ரேஞ்சில் ஒரு இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போவுமே இந்த ரோட்டில் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். எப்போவுமே இந்த ஆற்றுல தண்ணி வந்தாலே சரி, பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். பசங்கள்லாம் வந்து லீவ் விட்டாலே இந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. இப்போ வந்து நல்லா இந்த நேற்று இன்னைக்கு 3 நாளாக வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா காலியாக கிடக்கு. எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. கீழே அப்படியே இறங்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு இங்கே வரணும் அப்படின்னா வரலாம். தண்ணி எப்படி கிளியராக இருக்குது பாருங்க. தண்ணி சூடாக இருக்குது. சூடாக்கா தண்ணி இங்கிட்ட எங்கிட்ட போயிட்டுருக்கு. ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு, நடுவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு இதாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குது, நடுவில் அந்த மண்ணி அரிப்பு இருக்குது. தண்ணி, ஆமாம், தண்ணி அரிச்சிட்டு போகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. வந்துருச்சு நம்ம பித்தளைப்பட்டி சில்வர் ஃபால்ஸ் வந்துருச்சு. இது பார்த்தீங்களா கருப்புசாமி கோயில். இது பக்கத்துலேயே நான் பாப்பா சைக்கிள் வந்துருக்கு. ஆமாம், சில்வர் ஃபால்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கு. என்ன போயிட்டே இருக்கீங்க, என்ன பாட்டுக்கு அரைச்சிட்டு போயிட போகுது தண்ணியோட தண்ணியாக. சில்வர் ஃபால்ஸ் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே போய் நின்று பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த டைமிங்கில் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருது. தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தியா. மீன் இருக்காதா? மீன்ல மீனா நிறையா இருக்குது உள்ள. தண்ணி எங்கே போய் வச்சாங்க, சூடாக இருக்குது தண்ணி, சில்லுன்னு இல்லை. ஏன் சில்லுன்னு சூடாக இருக்குது? ஏன் சூடாக இருக்குது தண்ணி? மழை தண்ணி வந்தால் வரும், இது வந்து மறுகால் தண்ணி தானே, சூடாக தான் இருக்கும். நிறைய மீன் இருக்கு. சின்ன சின்ன மீனாக இருக்குது. நிறைய குட்டி 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 மீனாக இருக்குது. அம்மாடியோ, பயங்கரமா வருது. நான் வரலப்பா, நான் வரல. சூப்பரா இருக்கு. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் முடிஞ்சு வந்து எல்லாத்துக்கும் லீவ் விடுவாங்க 10 days. இந்த பக்கம் கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்க பசங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டுவாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நாள் வந்தீங்கன்னாலும் நான் நல்லா காலம் ஃபுல்லாக மறக்காமல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூப்பிட்டுவாங்க. தண்ணி நிறைய வருது.
வரும்போது ஒரு சேத்துக்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக சேராயிடுச்சு. அதான் சார் ஒரே இதாக கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு இருக்கோம். உள்ள மொபைல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லைல்ல, ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. உள்ள தண்ணி போயிடுச்சு. குளிப்பாட்டி முடிச்சாச்சு. மீன் பிடிச்சியா? பிடிக்கலையா? ஓடி போகுது. அது அப்படியே வந்தோடனே கபக்குன்னு பிடிக்கணும். கபக்குன்னு பிடிப்பாங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் பிடிக்க மாட்டேன் நீ. புளிய மரம் வேற கிளியராக தெரியும். இப்போ என்னன்னா புளிய மரத்துக்கு பாதி போயிட்டு இருக்கு. இந்த மரம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது பார்த்தியா? மரம் தண்ணிக்குள்ள இல்லை, தண்ணி வந்தனால மரம் முடிஞ்சு. இந்த மரத்துக்கும் தண்ணிக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்த ஃபால்ஸ் பார்க்க போகலாமா? இன்னொரு ஃபால்ஸ் அங்கே இருக்குது. அது 18ஆம் கால்வாய் மாதிரி தண்ணி எடுத்து விட்ருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ கட்டி இருக்காது. ஆமாம். சேரா இருக்கு. ரெண்டு நாள் நல்ல மழை, அதனால ஃபுல்லாக கொச்சன்னு இருக்கு. தண்ணி இங்கிட்டு தான் வருது. இந்த பாரு, ஏன் தாமரை குளத்துக்கு போகிறது. இது எப்படியும் ஒரு ஆள் மட்டும் இருக்கும் இந்த தண்ணி மட்டும். ஆமாம், 18ஆம் கால்வாய் தண்ணி மாதிரி பெரிய வாய்க்காலாக போகும். இதே நிறைய பேர் குடிப்பாங்க, நம்மலாம் குடிச்சிருக்கோம்ல. அனுந்தராயங்கோட்டை, பித்தளைப்பட்டி, சில்வர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இந்த ஆறு எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து இருக்கும் ஒரு குளம். அந்த குளத்துல போய் ஜாயின் ஆகுது. வீட்டு போகலாமா? ஃபினிஷ் பண்ணிடு. ஓகே, 10 நாள் லீவ் விட்றாங்க. எல்லோரும் அவங்க பசங்களை கூப்பிட்டுவாங்க. ஒரு நாள் வந்தீங்களாலும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கடைலாம் எதுவுமே இல்லை, காட்டுக்குள்ளே இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க வரலாம். வராந்தா சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதெல்லாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்துடணும். ஆமாம், இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் எதுவுமே நல்லாலாம் இருக்காது. இல்லை, உட்காந்து சாப்பிட்றது காரில் வர்றவங்களா இருந்தால் காருக்குள்ளே உட்காந்து, கோயில் இருக்குது அந்த இடத்துல, கோயிலில் உட்காந்து சாப்பிட்லாம். அதிலலாம் உட்காந்து சாப்பிடலாம் முடியாது. அதுலேயும் அந்த கோயில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பெண்கள்லாம் மேலே ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களாம் எங்கே உட்காந்து சாப்பிடுவாங்களாம்? ஓரத்தில் அந்த தோப்பு இருக்குது, தண்ணிக்குள்ளே நின்றுட்டே சாப்பிடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். தோப்புக்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம் நம்ம. அதெல்லாம் எதுக்கு, சாப்பிட்டே வந்துருங்க பேசாமல். சாப்பிட்டு வந்தால் இங்கே குளிச்சு முடிச்சு போட்டு டயர்டாக என்ன பண்ணுவாங்க? இந்த இடம் இருக்குது, ஹோட்டல் இருந்தால் ஹோட்டலில் சாப்பிட்டு. தோப்புலாம் இருக்குது, தோப்பில் உட்காந்து சாப்பிடலாம். தோப்புக்காரன் அடிச்சுப்பிடியா, அவங்க பேச்சை கேட்காதீங்க. சரி, ஓகே, வரலாம், நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு வீடியோவில் வேறு இடத்துல. அடுத்து என்ன இந்த அடுத்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இந்த 6 மாதிரி வீடியோ பார்க்குறீங்க. ஒரு ஆள் கூட மீன் அளவு கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க.
தயவு செய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி பார்க்குற இடத்துல போய் இந்த மாதிரி இந்த நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து வீடியோ போடுங்க ரிவ்யூ பண்ணி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். போய் அந்த இடத்துக்கு போகலாமா, அதாவது இந்த லீவ் விட்டால் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போகலாமா, சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடமா என்னான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம். வாங்க பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லிட்டேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.